ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/3/2025 கேரளா லாட்டரி கெஸ்டிங் நம்பர்ஸில் 50/50 லாட்டரியில் எஃப்எஃப் 134வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த 3 டேஸில் நம்ம என்ன நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 25/3/2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 273 137 கொடுத்துருக்காங்க. 137 ரிசல்ட்டில் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்க சொல்லிட்டு நான் முன்னாடி இந்த நம்பருக்கு ஹிண்ட்டு கொடுத்துருந்தேங்க. இந்த 137க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% வரதுக்குண்டான சான்சஸ் சொல்லியிருந்தோம். அது நம்ம என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத உள்ள ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 137 நண்பர்களே. ஸோ இந்த 137 படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி போர்டில் 37 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% சக்ஸஸாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 91 காம்பினேஷன். அப்போ இந்த 2 நம்பரையுமே ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100% வின் ஆகிருந்துருக்குங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி சக்ஸஸ்ஃபுல் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க 100%. அது மட்டும் இல்லாமல் இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 137. இந்த சொன்னேன் 717 எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி காம்பினேஷனில் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 137ஓட காம்பினேஷன், இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 137ஓட காம்பினேஷன் இருக்குங்க. 731 371 வச்சுருந்தீங்க அப்படின்னா 100% வின் ஆகிருந்திருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்குள்ளே அது ரிப்பீட்டட் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 7 4 9 ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% அடிச்சிருக்கு. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்து நமக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்துருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் 7 3ஓட காம்பினேஷன் 739க்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது 379 கொடுத்துருந்தோம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 371 கொடுத்துருந்தோம்னா 100% வின் ஆகியிருந்திருக்கும். எந்த ஒரு மாற்றம் இல்லாமங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 731 4 3 1 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 7ஓட காம்பினேஷனும் வச்சு சொல்லியிருந்திருக்கோம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஓவராலாக 10% சக்ஸஸ் கொடுத்துருக்கோங்க. இந்த காம்பினேஷன்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 7 5 கொடுத்துருக்கோம். 3 7ஓட காம்பினேஷன் சூப்பராக டாமினேஷனாக இருக்குது, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அப்போ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் கொடுத்துருக்கேங்க. 371 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலும் 7 3 4 கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி 5 1 கொடுத்துருக்கோம். 4 5 7 கொடுத்துருக்கோம். 375 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 375 கொடுத்து 137ங்கிறத ஒரு ஃபோக்கஸ் பண்ண விட்டுருக்கோம். ஆனால் கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே பாஸ் ஆகிருந்துருக்குங்க. ஈஸி சிம்பிள் வே 1 3 அப்படியே வச்சுட்டாங்க. 4 3 ஆட் பண்ணிட்டு 137ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எப்போதுமே அமையன்னு சொல்கிறது நான் இவ்வளோ ஹின்ஸ் கொடுத்துருந்துருக்கேன். இந்த ஹின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுக்கணுன்றதே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஹின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நாள் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன கெஸ் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் வாங்க. அப்போது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாகவே இன்றைக்கி 100% வின்னிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க நண்பர்களே. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 3 வந்து பார்த்தீங்க அழகாக காம்பினேஷன் போர்டில் கொடுத்துருக்க மட்டும்தான் ஆல் போர்ட்லேயும் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி 13 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 136 கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன ஃப்ராக்ஷனில் விட்டாச்சு, இருந்தாலும் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே அருமை நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து ஜிவி எம்ப்ராய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட காம்பினேஷன் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே அருமை நண்பா. அடுத்து இளங்கோவன் செல்லம்மாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே சி போர்டில் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அப்போ சி போர்ட் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க இளங்கோவன் செல்லம்மாள், தேங்க்ஸ் நண்பா. அடுத்து விஸ்வநாதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 7ஓட காம்பினேஷனும் கொடுத்துருக்காருங்க. அடுத்து செல்லதுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 37 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. உன்னாலுமே சூப்பர். திருப்பதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க.
அடுத்து ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7ஓட காம்பினேஷன் 3ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார். உண்மையாலுமே அருமை நண்பா. முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 892 கொடுத்துருக்காங்க. அபிமன்யு அபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அடுத்து குமுதா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 7 வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் 1 3ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட ஓவரால் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வின் ஆயிருக்கு, 100% வின் ஆயிருக்கு. உண்மையிலே சூப்பர், தேங்க்ஸ் குமுதா. முருகேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 1ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 7ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. இங்கே வந்து ஆல் போர்ட்லேயும் 7 வந்து 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கொடுத்துருக்கார். இவரோட 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷனில் வின் ஆயிருக்கு. உண்மையிலே அருமை. அடுத்து டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 3ஓட காம்பினேஷன் 2 இடத்துல கொடுக்குறாரு. 5க்கு பதிலாக 1 யூஸ் பண்ணியிருந்தாருன்னா 10% வின் ஆயிருந்துருங்க. உண்மையிலே அருமை நண்பா, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து சுதீஷ் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 1 வந்து பார்த்தீங்க 1 7ஓட காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காரு. ரிவர்ஸில் கொடுத்துருக்காருங்க, இருந்தாலும் அருமையான கெஸிங் தான், தேங்க்ஸ் நண்பா. முருகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அழகாக வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. உண்மையுமே அருமை, தேங்க்ஸ் நண்பா. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்கன்னா 64 கொடுத்துருக்காங்க. சுதீர் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 777 கொடுத்துருக்காருங்க. 777ல் 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. உண்மையுமே அருமை, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்துல் ஹக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 955 கொடுத்துருக்காரு. சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 காம்பினேஷன் போர்ட்லேயும் 3 காம்பினேஷன் போர்ட்லேயும் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபிரோஸ்கான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 7ஓட காம்பினேஷன் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கார். அருமையான கெஸிங், இன்னுமே ஆல் போர்டில் பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு காம்பினேஷன் போர்டில். சிவகுமார் சிவாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. ராஜபதின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஓட காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கார். மதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 3ஓட காம்பினேஷன். பிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக வின் ஆயிருந்திருக்கு. உன்னால அருமை, தேங்க்ஸ் நண்பா. அடுத்து தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் டேரெக்டாக வின் அடிச்சு கொடுத்துருக்காருங்க. உன்னால தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்தீங்க சப்போர்ட் பண்ணி, அதுக்கு கோடான கோடி நன்றிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க நண்பர்களே. நீ கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு நேற்று கொடுத்தது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் கொடுத்துருக்கோம். அந்த லாஜிக்கில் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 566 தான் ட்ரான் நம்பராக வருதுங்க. இந்த ட்ரான் நம்பர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய கால்குலேஷன் கொடுத்துருக்கலாம். எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸ் என்ன வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குன்னா 50-50 லாட்டரியில் ஏபிசி நம்பர்ஸ் என்னென்ன வரதுக்குன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா போர்டில் 2 8, போர்டில் 9 6, போர்டில் 5 3 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க என்னோட கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க நண்பர்களே. அதே மாதிரி பவர் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 3க்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்கிறனால 0 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பரில் கொடுத்துருக்கோம். இது எப்படி இம்பார்ட்டன்ஸாக வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏபிசி நம்பர்ஸ் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம இங்கே சொன்ன மாதிரி என்ன கால்குலேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 + 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆயிடுது. 6 + 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12 ஆயிடுதுங்க. அதே மாதிரி 5 + 6 + 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 17. ஸோ 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கூட்டுத்தொகை 8 ஆயிடுது, இதோட கூட்டுத்தொகை 3 ஆயிடுது, இதோட கூட்டுத்தொகை 2 ஆயிடுது. அப்போது 2 3 8ங்கிற காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நம்ம இதை கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் போர்டில் நமக்கு கேரண்டியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 6 எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே கிட்டத்தட்ட காம்பினேஷன் ஆகி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலே ஆல்ரெடி செலக்ட் ஆன நம்பராக இருக்குது. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 9க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சான்ஸ் 99% இல்லைங்க, 10% சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோன்னா தட்டி தூக்கிடலாம். இங்கே பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 3 8 5 6 9 இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் அமைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் 10% இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை எப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்று மிஸ் பண்ணிட்டோம்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 10% ரிசல்ட் கொடுக்கலாங்கிற நம்பிக்கையோடு நம்ம போட்டிருக்கோம்.
வாங்க நம்ம எப்படி கொடுக்குறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 4, 7ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் இல்லாத நம்பர் கனெக்ஷன் நம்பராக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுக்குறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 295, 863, 536, 982, 033, 690, 382, 713, 137 ரிவர்ஸில் வச்சாங்க அப்படின்னா 713 வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 437, 865 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இது எந்த மாதிரி டபுள்ஸ் அமைகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குங்கிறத இங்கே பார்க்கலாம். நம்ம இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 865 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேருந்து கொடுத்துருக்கனால அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இங்கேருந்து கொடுக்குறதுனால 238ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 382 ஒரு சாய்ஸாக வச்சுருக்குறோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5, 3, 6 வாய்ப்பு அதிகம், 5, 8, 6, 3க்கு வாய்ப்பு அதிகம், அதே மாதிரி 2, 9, 5க்கு வாய்ப்பு அதிகம் 295. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் நம்பர் வின் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் பண்ணி கொடுக்கலாம். நிறைய சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி நாளைக்கு தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/3/2025 கேலண்டர் கேஸ் படியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு சான்ஸ் அதிகமாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி என்னோட கணக்குகளில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குங்க. அந்த நம்பரை கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்காதீங்க. அதே மாதிரி இங்கே இருக்க 4 நம்பர் நம்ம இதில் இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். ஒன்று வந்தால் ரிப்பீட்டடாக ஒன்றே வரதுக்குண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அது எப்படி காம்பினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/3/2025 தேதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா 839 அமையறதுக்குண்டான வாய்ப்பும் 265 அமையறதுக்குண்டான வாய்ப்பும் 866 ஒரு டபுள்ஸ் நம்பர் அமையுதுன்னு சொன்னால் 6 டபுள்ஸ் வச்சாங்க அப்படின்னா 866. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்ட் பாக்ஸ் நம்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 866ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க 686 வரலாம், இல்லை 668 வரலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாக்ஸ் நம்பரை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி 2, 5 காம்பினேட் ஆகி வர்றதுக்கும் 3, 6, 5 வர்றதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இங்கே 3, 6, 5ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துர்லாங்க. ஏன்னா 3, 6, 5 வரதுக்கு உண்டான சான்சஸும் அதிகமாக இருக்கிறதுனால இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நமக்கு லக் இருந்தால் கண்டிப்பாக அமைஞ்சிருங்க. பார்ப்போங்க நம்மளோட லக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 295 நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்க நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 295, 536 நம்பர் கொடுத்துருக்கோம். 033, 382, 865 நம்பர் கொடுத்துருக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 866 நம்பர் கொடுத்துருக்கோம். 865, 66 பக்கத்து நம்பரும் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லாமே ரிப்பீட்டட் நம்பர். 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கு, 6 ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோம், 2ம் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்கோங்க, 8ம் ரிப்பீட்டடாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் 5 நம்பர் மட்டும்தான் ரிப்பீட்டடாகவே வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எப்படி வரும்னு சொன்னால் 388 கொடுக்கலாம், 866 கொடுக்கலாம், 256 கொடுக்கலாம், அதே மாதிரி 563, 933, 250. ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 233 கொடுக்கலாம், 263 கொடுக்கலாம், 325 கொடுக்கலாம், அடுத்து 888 888 கொடுக்கறதுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த நம்பர்லேருந்து நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணி நம்பர் உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட்டில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து பார்க்க போகிறது ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 6, 5, 8, 3க்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 3 உங்களுக்கு வேணான்னு சொல்லி ஆப்ஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை 8 வேணான்னு ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக 2ங்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட கனெக்ட் ஆகி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ங்கிற நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணான்னு சொன்னால் மட்டும் இந்த நம்பர் யூஸ் பண்ணலாம். ஆனால் 6க்கும் 5க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 99% சான்சஸ் இருக்குது, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆல்போர்ட் நம்பர்ஸ் மேட்ச் ஆகி வந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு பயன்படும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஏசி நம்பர்ஸ். இந்த ஏபிபிசிஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம கேரண்டி கொடுத்தது மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு போட்டிருக்கோம். வாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா 23, 56, 89, 68, 03, 33, 58,
39, 26, 53 வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 33 டபுள்ஸ் வரலன்னு சொன்னால் 66 அதுக்கு பதிலாக டபுள்ஸ் யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6, 8ஓட காம்பினேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2, 3ஓட காம்பினேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2, 8க்கு ஒரு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3, 8க்கும் ஒரு சான்சஸ் இருக்குங்க. 3, 9க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 3, 9 வேணாம்னு சொன்னோன்னா 3, 8 யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக, இந்த 2 நம்பரும் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த நம்பர் சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்கோம் 38, 23, 66, 68க்கு அதிக சான்சஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி 58ங்கிற ஒரு நம்பருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ இதில் எந்த நம்பராக இருந்தாலும் பாக்ஸ், அதே மாதிரி என்னோடய கணக்குகள் இல்லாத நம்பர் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு, இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். உண்மையாலுமே உங்களோட சப்போர்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. நல்ல சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த வீடியோ போட்டுருங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்களே. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக்குங்க, அதே மாதிரி ஒரு ஷேர் கொடுத்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட்டு கொடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.